ஒரு டைம் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்குறதுக்காக போயிருந்தேன். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடினே சொல்லலாம். அப்போது வீட்டில் போயிட்டு கால் பண்ணுறேன், எடுக்கலை. சரி காலிங் பெல் அமுக்கலாம் அப்படின்னு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணேன், அப்பவும் வரல. நான் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே வரல. சரி சரி கிளம்பலாங்கும்போது உள்ளேருந்து ஒரு சத்தம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்தாங்க. ஒரு கேர்ள் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 25க்குள்ளே இருக்கும். வந்தாங்க, வந்துட்டு சாரிங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்களே சொன்னாங்க, ஒரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, யாருமே இல்லை. நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுனால என் கூட யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணலை, யாரோ என் கூட இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறதுனால ஒரு சின்ன லைஃப்பில் ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகுதுல்ல, ஒரு சேஞ்சஸ்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு நேரம் ஒதுக்குறதுனால யாருன்னே தெரியாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், என்ன காரணம்னே தெரியாமல் ஒருத்தருக்கு நம்ம இப்படி செலவு பண்ணுறதுனால நேரத்தை, அவங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்க முடியுது, ஒரு சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? ஸோ யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் விரும்புகிறாங்கன்றத எனக்கு இது புரிய வைக்குது. ஸோ இது மாதிரி உங்கள் லைஃப்பில் எதுவும் சில மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால் என்னோட ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.